மாதிரி தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமான சில விஷயங்கள் ஒன்றுதான். இந்த பசுந்தான புள்ளையில் இருப்பாங்க. பொதுவாக புள்ளைகளின் போகலே எல்லாம் பசுந்து தான், இல்லாமல் இல்ல என்றாலும் சில பிள்ளைகள் இருப்பாங்க மாஷா அல்லா என்று சொல்லி ரொம்ப அழகா இருப்பாங்க. நாங்க பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கட உம்மம்மார் வாப்பும்மமார் இப்ப கொஞ்சம் குறவு என்றால் இருக்குது, சில இடங்கள்ல இருக்குது என்றாலும் அந்த நாங்க பார்த்திருக்கிறோம். சில பிள்ளைகளுடைய இந்த கண்ணங்குழியில அல்லது வேற எங்கட நெத்தியில அதுவல் நாங்க என்ன செய்வோம்டா, இந்த மொட்டு மாதிரி அப்படி லேசாக வச்சிடுவோம். ஒரு மாக்கொண்டு அந்த கருப்பு கலருக்கு சின்னதா ஒரு மச்சம் மாதிரி ஒரு அடையாளம் கொண்ட வச்சிடுவோம். கருப்பு கலர்ல தான் வைப்போம். காரணம் என்ன? கருப்புல தான் வைப்போம். இது எங்க இருந்து வந்தது? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை மதீனால ஒரு பாதையில் அப்படி போய்கொண்டிருந்தாங்க. ரஆ குலாமன் மலீஹன், இப்படியே அந்த ஹதீஸ்ல வருது, ரஆ குலாமன் மலீஹன், அழகான ஒரு புள்ளை ஒண்ட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க. கண்ட உடனேயே நின்று அந்த புள்ளைய கைக்கிட்டால புடிச்சு அந்த புள்ளையோட உம்மா வாப்பாவையும் தேடி கூப்பிட்டு எடுத்துட்டு சொன்னாங்களாம். இந்த பிள்ளைய பார்த்து அந்த உம்மா வாப்பாவை பார்த்து சொன்னாங்க, இந்த பிள்ளையிட அதாவது அந்த பிள்ளையினுடைய ஒன்றோ கண்ணங்குழி அல்லது நாடி, ரெண்டுல ஒரு பகுதி, ஒன்றோ கண்ணங்குழி அல்லது நாடி, இந்த பகுதி நடு பகுதி, வாயினுடைய நேர நடுப்பகுதிய அவங்க சொன்னாங்க கருப்பாக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. சின்ன ஏதாவது அதுல ஹதீஸ்ல வருது எப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொன்னாங்கன்றா, அதாவது கறி கட்டி, இப்ப இன்றைய தான் அந்த ஆயில் எல்லாம் வந்திருக்குது, இந்த ட்ராப் எல்லாம் வந்திருக்கு, முந்தி அதெல்லாம் இருக்கல. அவங்க சொன்னாங்க அடுப்புல இருக்கக்கூடிய கறி கட்டி ஒரு துண்டு எடுத்தாவது பிள்ளையினுடைய அந்த நாடியில அல்லது கன்னத்துல சின்னதாக ஒரு அதாவது என்ன சொல்ற அடையாளம் எட்டுருங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. தருத்தகுல் ஐன், அதாவது நீங்க வைக்கிற அந்த 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 மையால நீங்க வைக்கிற அந்த பாயிண்டால அந்த கண் என்ன சொல்றது, அந்த கண்ணூர் என்றது வெட்டிப்பட்டு போயிடும். ஏன் காரணம் என்றா, மனிதன் எப்பையும் அழக பாக்குறது இல்ல. நல்லா நாங்க விளங்கிக் கொள்ளணும். மனிதன் என்றவன் அழக தேடுறவன் அல்ல, மனிதன் என்றவன் குறைய தேடுறவன். அல்லாஹ் எப்பயுமே மனிதனை படைச்சிருக்கிறான், குறைய தேடுறதுக்கு தான் படைச்சிருக்கிறான். எப்பயும் மனுஷன் நல்லதை பாக்குறது இல்லை, மனுஷன் கெட்டதை தான் பாக்குறது. எனவே அல்லாஹ் தஆலா அந்த ஹிக்மத்தை எப்படி வச்சிருக்கிறான்டா, நாங்க போன உடனே அந்த புள்ளையிட மூஞ்சில ஏதாவது கருப்பு அடையாளம் ஒன்று இருக்கிறத கண்டா எங்கட கண்ணு நேர அந்த கருப்பின் பக்கம் தான் போகும். கருப்பை பார்த்துட்டு தான் அந்த அழக பார்க்கும். அதனால அந்த கண்ணினுடைய பவர் குறைஞ்சிடும். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, வானாம் நீங்க எனவே இந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்கிறதுக்காக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சிடுங்க. அப்ப அந்த கண்ணுல இருந்து புள்ள பாதுகாக்கப்படும். அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அந்த கருப்பை வச்சு கொண்டு வரோம். காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு கண்ணூர்ல தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நல்லா இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும்.